வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பேங்க்கோட ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து இதோட டீட்டெயில்ஸை நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ண போகிறது இந்தியன் பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு. அதாவது நம்ம எந்த அமௌண்ட்டுமே பேங்க்கில் வச்சுருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படி இல்லைனாலும் எந்த ஃபீஸும் அவங்க வந்து போட மாட்டாங்க, சரியா? அடுத்து இந்த பேங்க் ஓப்பன் பண்ணுறனால நமக்கு ஃப்ரீயாக ஏடிஎம் கார்டு கிடச்சிரும், ஓகேவா? ரெண்டாவது விஷயம். மூணாவது, கீழே போட்டுருக்காங்க பாருங்கள், செக் புக் கொடுத்துருவாங்க. அடுத்து பாஸ்புக்கும் கொடுத்துருவாங்க, ஓகேவா? அடுத்து இன்டர்நெட் பேங்கிங் ஆக்சஸும் வந்து இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரீயாக ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை இன்றைக்கி நம்ம இந்தியன் பேங்க்கில் ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். இங்கே கொடுத்துருக்காங்கள, உங்களோட ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணுங்கள். நீங்கள் என்ன பேங்க் டைப் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அது ஜீரோ பேலன்ஸ் தான். அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள், கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு நீங்கள் இந்தியன் பேங்க் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தாலும், நான் இந்த வீடியோவில் தெளிவாகவே சொல்லிடுறேன். யார் வேணாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு ஓப்பன் பண்ணிக்க முடியும், 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க, ஓகேவா? சரி வாங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே கைஸ், லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல உங்கள் ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருந்த அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். கீழே வந்து உங்களுடைய இமெயில் ஐடி, அதாவது ஜிமெயில் ஐடி என்ட்ரு பண்ணி 4 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி சென்ட் ஓடிபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணியிருந்த அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் கஸ்டமர் அத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேன் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். அது கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த நேம் ப்ரிஃபிக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ஸ்ரீ, குமாரி, எஸ்எம்டி, குமார் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு இப்போ தான் நான் மீனிங் பார்த்தேன். ஸ்ரீ அப்படின்னா அன்மேரிடு மென், ஓகேவா? அது நீங்கள் கூகுளில் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணிக்கோங்க, அது பார்த்துக்கணும், ஓகேவா? அதை பார்த்துட்டு ஸ்ரீ, எஸ்எம்டி, குமார் அதுக்கு மீனிங்லாம் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷில் வச்சு தொலைய மாட்டுறானுங்க, நம்மளை போட்டு சாவடிக்கிறானுங்க. சரி, இப்போ உங்கள் நேம் வந்து பேன் கார்டில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஃபாதர்ஸ் நேம் அதுவும் பேன் கார்டில் இருக்க மாதிரி, டேட் ஆஃப் பர்த்து பேன் கார்டில் எப்போ இருக்கோ அதே மாதிரி, எல்லா டீட்டெயிலுமே பேன் கார்டில் எப்போ இருக்கோ அதே மாதிரி வச்சுட்டு ப்ரொசீட் ஆப்ஷனும் செலக்ட். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் டைப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. சேலரி கிளாஸ், அப்புறம் ஜென்ரல் பப்ளிக் இன்க்ளூடிங் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இந்த ஜென்ரல் பப்ளிக்கே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, வித்தவுட் செக்கு, வித் செக்கு அப்படின்லாம் இருக்குது. ஸோ அது எது வேணுமோ பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செக்கு காசெல்லாம் கட்ட தேவையில்ல, ஃப்ரீ தான். இப்போ உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி ப்ரொசீட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணியாச்சா? அப்படியே பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணி அப்படியே இங்கே கொண்டு வந்துடும். அதில் தான் மிஸ்டேக் இருக்குது, அதெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க. நேமில், ஃபுல் நேமில், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரில் டிஃப்ரென்ஸ் இருக்க போதில்ல. அப்புறம் இந்த டெக்ளரேஷன் சொல்லிட்டு இந்த 4 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு எல்லாம் பக்காவாக இருக்குது அப்படின்னா அப்படியே வந்து கண்டினியூ கொடுங்க. இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும், அந்த 4 டிக் பாக்ஸையும், ஓகேங்களா? ஸோ அது ஒன்றும் நீங்கள் உங்களுக்கும் வர மாதிரி எனக்கு ஒரு வர மாதிரிலாம் இல்லை, எல்லாேருக்கும் ஒரே மாதிரி தான். ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம். கொடுத்தாச்சு அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் சேலரிடா, ஹவுஸ் ஒய்ஃபா, இல்லை ரிட்டையர்ட் பர்சனா, செல்ஃப் எம்ப்ளாய்டா, இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா, காலேஜ் ஸ்டூடெண்ட்டா. அடுத்து ஆர்கனைசேஷன் நேமு, அடுத்து ஆனுவல் இன்கம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு டெபிட் கார்டில் என்ன மாதிரி நேம் வேணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. ஸோ அதான் வரும். அடுத்து மதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம், ஸோ அதெல்லாம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நேம், நாமினியோட நேம் ஆட் பண்ணுறீங்க, அதாவது நாமினி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நாமினி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம். அவங்களோட நேம், ரிலேஷன்ஷிப் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம். நாமினி ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். எதுவுமே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண வேணாம், அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட நேமு, அவங்க டேட் ஆஃப் பர்த்து,
அ அவங்களுக்கும் நீங்க இப்போ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களா, உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. மோஸ்ட்லி ஃபேமிலிக்குள்ளே தான் நம்ம குடுப்போம். அ இது எல்லாமே நீங்க வந்து செலக்ட் பண்ணி நாமினி டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து நாமினியோட அட்ரஸ்ஸு. ஸோ அதுவுமே வந்து உங்க வீட்ல இருக்கவங்க தான் குடுக்க போறீங்க. ஸோ அப்போ அது உங்க அட்ரஸ் தான். ஸோ அதனால அது பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்காவா வந்துரும். அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அத செக் பண்ணுங்க. கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, அத கரெக்ட் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? அப்படி உங்களுக்கு ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸில் தான் நான் இன்னும் வீட்ல இருக்கேன். அந்த வீட்ல தான் இருக்கேன். வேறு வீடு எங்கேயும் நான் மாற கிடையாது. அட்ரஸ் ஒண்ணு தான் அப்படின்னா, எஸ்ஸுங்கிறத குடுத்துருங்க. அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கேப்சர் பண்ணிரும். ஓகேவா? அடுத்து இப்ப நீங்க குடுத்துருக்க அட்ரஸ்க்கு ஏத்த மானிக்கு, உங்கள் நியர்பைல வந்துட்டு பிரான்ச் வரும். ஓகேவா? சரி நம்ம பிரான்ச் வந்து போறதில்ல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ப்ராசஸ் தான். பட் இருந்தாலும் நாள பின்ன எதுக்காவது பிரான்ச்சுக்கு போணும் அப்படின்னா, நீங்க அத குடுத்து வச்சுக்கங்க. ஓகேவா? ஆர் யூ சோர்ஸ்ட் ஃப்ரம் ஐஜிஎஸ்எஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐஜிஎஸ்எஸ் என்னன்னு எனக்கு தெரியல. நான் நோ குடுத்துர்றேன். சரி இப்ப நமக்கு அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் அதாவது இந்த ஃபார்ம் வந்து நமக்கு டிஜிட்டலா வந்துரும். இப்ப மொதல்லாம் போய் பேப்பர்ல டைப் பண்ணுவோம், இது பண்ணுவோம்ல, எழுதுவோம்ல. அதான் இப்போ வந்து டிஜிட்டலா நமக்கு வந்து இந்த ப்ராசஸ் அப்படியே வந்து நமக்கு வெப்சைட்ல வந்து காமிக்குது. எல்லாமே பார்த்துக்கங்க. எந்த டீட்டெயில்ஸ் ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா, அத கரெக்ட் பண்ணிக்கங்க. பக்கத்திலேயே எடிட் பட்டன் இருக்கும். ஸோ எல்லாம் பக்காவா இருக்கு அப்படின்னா, சப்மிட் ஆப்ஷன செலக்ட் பண்ணிருங்க. உங்க டீட்டெயில்ஸ காப்பி பண்ணிக்கங்க. பிரான்ச்சு நமக்கு வந்திருக்கும். அதுக்கு ரெஃபரன்ஸ் ஐடி இதெல்லாம் வந்திருக்கும். ரெஃபரன்ஸ் ஐடி நோட் பண்ணி வச்சுக்கங்க தேவைப்படும். ஓகேவா? காப்பி கூட பண்ணி வச்சுக்கலாம். சரி ஓகே. எல்லாம் பக்காவா இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வீடியோ கேஒய்சி பண்ணணும். ஓகேவா? சரி வீடியோ கேஒய்சின்னு சொன்ன உடனே தான் நிறைய பேர் எஸ்கேப் ஆயிருவீங்க. அத அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு, என்ன வீடியோ கேஒய்சி பண்ணணுமா? நிறைய என்னென்னமோ கேட்பாங்களே அப்படின்ட்டு, அப்படிலாம் நீங்க வந்து எதுவுமே பண்ண வேணாம். நீங்க இந்த கன்டின்யூ குடுத்தீங்க அப்படின்னா, அந்த பெர்மிஷன் மட்டும் எல்லாத்துக்கும் பக்காவா குடுத்துருங்க. அந்த லொகேஷனுக்கு ஆக்சஸ் குடுங்க, அலோ குடுங்க. அடுத்து கேமராக்கு ஆக்சஸ்க்கு அலோ குடுங்க. மைக்ரோஃபோனுக்கும் அலோ குடுங்க. ஏன்னா இதெல்லாம் பேசிக். இப்போ நம்ம பேசணும்னா மைக்ரோஃபோன் இருந்தா தான் பேச முடியும். கேமரா அவங்க நம்மள பார்க்கணும்னா கேமரா ஆக்சஸ் குடுத்தா தான் பண்ண முடியும். ஸோ இது கவர்மெண்ட் தான். அதனால யாரும் பயப்பட வேணாம். ஓகேவா? சரி. இப்போ நம்ம கேஒய்சி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன கேட்பாங்க அப்படின்னா, நம்ம நேம் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து உங்க பேன் நம்பர் கேட்பாங்க. அடுத்து அந்த பேன் கார்டு கையிலேயே வச்சுக்கணும். ஓகே கையிலேயே வச்சுக்கங்க. அடுத்து உங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு ஒயிட் பேப்பர் வச்சுக்கங்க. அதில வந்து ஒரு சிக்னேச்சர் போட சொல்லுவாங்க. சிக்னேச்சர் போட்டு காட்டுருங்க. அண்ட் உங்கள வந்து ஒரு செல்ஃபி எடுப்பாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நல்ல செவுத்துக்கு பின்னாடியோ, இல்லைனா எங்கிட்ட ஆள் நடமாட்டம் இல்லாத மாதிரி ஒரு இடத்துக்கு போய்க்கிங்க. அங்கே போயிட்டு கேமரா அப்படியே அசையாம வச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு செல்ஃபி எடுப்பாங்க. உங்க ஃபோட்டோ ஃபார்ம் சப்மிட் பண்ணுறக்காண்டி உங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. அப்புறம் நீங்க சிக்னேச்சர் போட்டிருப்பீங்கள்ல ஒரு ஒயிட் பேப்பர்ல, அந்த சிக்னேச்சரையும் காமிக்க சொல்லுவாங்க. கேமரா வழியா காமிச்சுக்குங்க அவ்வளோதான். வேறு எதுவுமே புதுசாலாம் கேட்க மாட்டாங்க. அவ்வளோதான். நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னா, வித்தின் 1 ஆர் 2, 3 டேஸில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்கவுண்ட் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிரும். ரெடி ஆனதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரில் போய் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ இது கொஞ்சம் ஈஸி தான். நார்மலா எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஈஸியான அப்ளிகேஷன் தான்.